தொழில்நுட்பத்துறையிலே நீண்டகால அனுபவம் பெற்ற செல்வி எஸ் சங்கீதா. இந்த பணம் உற்பத்தி பற்றி சொல்வதாக இருந்தால் இது இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாடுகளும் மிகவும் பிரபலியம் அடைந்திருக்கிறது. இலங்கையர்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் எல்லாம் இந்த பனை உற்பத்திகள் நிச்சயமாக நன்கு பிரபலியம் அடைந்திருக்கின்றன. எனவே இங்கிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அளவை அதிகரிக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அளவும் அதே அளவு அதிகரிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவும் கூட இந்த பனம் பொருளிலே கூடுதல் ஆர்வம் காட்டி வருகிறது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற இந்திய உயர்சானிக அலுவலகத்தின் பிரதம செயலாளர் திரு ஜஸ்டின் மோகன் அவர்களும் இதற்கு இலக்கம் தெரிவிப்பார் என்று நம்புகிறோம். தென்னிந்திய பாடல்களிலே பனங்காய் பணியாரமே என்று ஆரம்பிக்கின்ற பாடல்களும் வந்திருக்கின்றன. இந்த பாடல்கள் கூட அந்த பகுதியிலே பனம்பொருள் உற்பத்திகளுக்கு எந்த அளவு கிராக்கி இருக்கிறது, வரவேற்பு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்றன. எனவே இந்த துறையிலே இவ்வாறான ஒரு மாநாடு இடம்பெறுவது எல்லோருக்கும் கிடைத்த நல்ல சந்தர்ப்பம் என்பதைத்தான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அடுத்து ஆராய்ச்சி முடிவுகளை இங்கே சமர்ப்பிக்க வருகின்றார். பனங்கழியை பாதுகாப்பு செய்வதற்கான உணவு நற்காப்பு பதார்த்தத்தின் அளவை துணிதல். பனங்கழியை பாதுகாப்பு செய்வதற்கான உணவு நற்காப்பு பதார்த்தத்தின் அளவை துணிதல், இது பற்றி விளக்கம் தர வருகின்றார் நுண்ணுயிர் துறையிலே நீண்டகால அனுபவம் பெற்ற ஆராய்ச்சியாளர் செல்வி கே ரோபிகா அவர்கள். நாங்கள் இவர்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இந்த கட்டுரை சமர்ப்பித்தலை அதற்கான நேரத்தை சற்று குறைத்து மிகச் சுருக்கமாக இந்த விளக்கத்தை வழங்கினால் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்வது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று நன்றி. அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். பொருத்தமான உணவு நட்காப்பு பதார்த்தத்தை பயன்படுத்தி வெப்ப வளங்கள் முறை மூலம் பனங்கழியை பாதுகாத்தல் தொடர்பான ஆய்வு. நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பனம்பழமானது கார்த்திகை மாதத்தில் ஆவணி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் மட்டும்தான் கிடைக்கும், பருவ காலத்துக்குரியது. அதே போல் நிறைய ஊட்டச்சத்துக்கள் மிகுந்தது. அடுத்ததாக இயற்கை வளம் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு இயற்கை வரப்பிரசாதம் அது. அதாவது எங்களுடைய பிரதேசத்தில் அதிகமாக கிடைக்கிற ஒரு வரம் என்றே அதை கருதலாம். இங்கே பனங்களின் உள்ளடக்கங்களை பார்த்தோம்னு சொன்னால் மொத்த வெள்ளம் 14-16%, புரதம், இலிப்பிட்டு, நார்ச்சத்து, பெக்டின், அதோடு கூட விட்டமின் ஏ, விட்டமின் சி, கரோட்டின், அதே போல் பிளவெல்லிவரன்னு சொல்கிறதான மருத்துவ குணாம்சங்கள், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தியை கொண்ட மருத்துவ குணாம்சங்கள் கொண்ட பதார்த்தங்களும் காணப்படுகிறது. இங்கே நாங்கள் ஏன் இந்த ஆய்வை செய்தாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே சந்தையில் இருக்கிற பனங்களி போத்தில் அடைக்கப்படுற சந்தையில் இருக்கிற பனங்களில் பிரச்சனைகள் கொஞ்சம் காணப்பட்டது. அதாவது நிறம் மாற்றம், நல்ல ஒரு செம்மஞ்சள் நிறத்தில் இருந்து ப்ரௌன் கலராக அது மாறுறது அவதானிக்கப்பட்டது. அதே போல் நீரும் களியும் வேறு வேறு மட்டத்தில் பிரிஞ்சு நிற்கிறது ஒரு பிரச்சனை. அத்தோடு அதிக அளவிலான மொத்த நுண்ணங்கில் எண்ணிக்கை காணப்பட்டது. இது நாங்கள் உண்ணுவதற்கு உகந்ததல்ல. ஆகவே நாங்கள் பனை ஆராய்ச்சி நிலையத்தில் கொஞ்சம் கருதுகோள்களை முன் வச்சு நாங்கள் எங்களோட ஆய்வை மேற்கொண்டாங்க. அதுக்கு கருதுகோள்களாக உணவு நட்காப்பு பதார்த்தம் அதிகமாக சேர்க்கப்பட்டது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே போல் பொருத்தமற்ற உணவு நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தப்படுறது. இன்னொன்று வெப்பம் வழங்கின முறை, அதாவது நேரடி வெப்பம், நேரடியற்ற வெப்பம். இங்கே நேரடி வெப்பம் வழங்கப்பட்டது. அதே போல் படிவடைதலுக்கு காரணம் வெவ்வேறு அளவிலான துணிக்கைகள் அந்த பனங்களிக்குள்ளே காணப்படல். இங்கே ஆய்வின் மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட விடயங்களாக பொருத்தமான உணவு நட்காப்பு பதார்த்தத்தை தெரிவு செய்தோம். அதாவது இங்கே நிறமாற்றத்தை ஏற்படுத்தாததும் நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை குறைஞ்ச அளவில், அதாவது குறைஞ்ச அளவு நட்காப்பு பதார்த்தம் சேர்க்கப்படுறதோட அது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய பதார்த்தமாக இருக்க வேண்டும். அதே போல் உணவு தர கட்டுப்பாட்டுக்கு அமைவானதாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் உட்கொள்ளக்கூடியதாக நட்காப்பு பதார்த்தம் இருக்க வேண்டும். அதை விட உட்கொள்ளக்கூடிய அளவிலையும் மிக திருத்தமான அளவை நாங்கள் தெரிவு செய்த நாங்கள். அதே போல் பொருத்தமான வெப்ப வளங்கள் முறையை பயன்படுத்தினாங்களேன்னு சொன்னால் பல களிகள் எல்லாத்துக்குமே நேரடியற்ற வெப்பம், அதாவது நீர் மூலம் வெப்பப்படுத்துறது தான் மிக பொருத்தமானது. இங்கே தேவையான உபகரணங்கள், எங்கள் ஆய்வுகளுக்கு தேவையான உபகரணங்களாக பல்ப் எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்ல காட்டிப்படுற அந்த முதலாவது
உபகரணம் வந்து பனங்களிய விதையோடு சேர்ந்த பனங்களியை நாங்கள் மென்மையாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் நாங்கள் உணவு நெற்காப்பு பதார்த்தத்தை சேர்க்கும் போது இங்கே வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து pH எத்தனையில் இருக்கின்றது. pH வந்து 4க்கு கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காக நாங்கள் கட்டாயம் pH அளவிட வேண்டி இருக்குது. உணவு நெற்காப்பு பதார்த்தத்தை சரியான அளவில் பேணுறதுக்காக நாங்கள் டிஜிட்டல் பேலன்ஸ் பாவிக்கிறோம். அதே போல் இங்கே வந்து நேரடியேற்ற வெப்பத்தை வழங்குறதுக்காக இந்த 4வது உபகரணம் காட்டப்பட்டிருக்கு. அதே போல் பாய்ச்சராக்கம் செய்வதற்கு சீரான வெப்பம் வழங்கக்கூடிய நீர் தொட்டி இங்கே வந்து பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து பனங்களிய போத்தல் அடைக்கிற செயல்முறையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக வந்து நீரின் தூய்மை தன்மையை நாங்கள் இங்கே கவனிக்க வேணும். அதாவது நாங்கள் பாவிக்கிற நீர் வந்து எந்த ஒரு நோயை விளைவிக்கிற நுண்ணங்கியும் இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட நீராக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து உணவு தரம் கொண்ட பாத்திரங்கள் நாங்கள் பாவிக்க வேண்டும். அடுத்தது வந்து சொன்னால் பாய்ச்சராக்கம் செய்யும் போது போத்தலின் மட்டத்தில் தண்ணி போடுற மட்டம் கட்டாயம் இங்கே பாவிக்கப்பட வேண்டும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த போத்தல் மூடி வந்து உலோகமாக இருக்கிறதாலேயும் போத்தல் வந்து கண்ணாடி போத்தல் இருக்கிறதால வெப்ப விரிவால் நீர் உள்புகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் வந்து களிக்கு மேலாகவும் போத்தல் மூடிக்கு மட்டத்தின் அளவாகவும் நீர் பேணப்பட வேண்டியது அவசியம். அதோட தனிநபர் சுகாதாரமும் தொழிற்சாலை சுகாதாரமும் பேணப்பட வேண்டும். நாங்கள் இங்கே வந்து போத்தில் கல்லடைக்கும் போது இந்த படிமுறைகளை பார்ப்போம். இங்கே வந்து பனம்பழத்திலையும் கருப்பு நிற பழம்தான் சிறந்ததாக கருதப்பட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல் இங்கே வந்து நாங்கள் மிகவும் துப்புரவான நிலை பேணப்பட வேண்டும். இங்கே வந்து சூடான நீரில் மேற்பரப்பில் இருக்கிற கிருமிகளை அதாவது துப்புரவு செய்வதற்காக சூடான நீரில் நாங்கள் கழுவுறோம். இங்கே வந்து நாங்கள் பனம்பழத்தை களியுடன் கூடிய விதையுடன் கூடிய களியை வந்து பிரிச்செடுக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த உபகரணத்தை பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து சூடான நீர் 50 விதைகளுக்கு 5 லிட்டர் தண்ணி விட்டு அதாவது சூடான நீர் விட்டு 30 நிமிஷம் வந்து நாங்கள் இந்த இயந்திரத்தில் போட்டு மென்மையாக்குறோம். சொன்னால் களி பிரிவதை வந்து இலகுவாக்குறதுக்காக இது வந்து பகுதிப்பட பனங்களியை பெறதுக்கான ஒரு வழிமுறை. அடுத்ததான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் pH வந்து கட்டாயம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. 4க்கு கொண்டு வேணுமேன்னு சொன்னால் இங்கே வந்து உணவு நெற்காப்பு பதார்த்தம் தொழிற்படுறதுக்கூடிய மிகவும் உகந்த pH சரி செய்ய வேண்டும். அதற்காக உணவு தரத்தை கொண்ட சிட்ரிக் அமிலத்தை நாங்கள் இங்கே சேர்க்கிறோம். அதே நேரம் அரைக்கிறோம். வேறு அளவிலான துணிக்கைகள் ஒரே அளவாக்குறதுக்காக நாங்கள் இங்கே அரைக்கிறதுக்காக இந்த உபகரணத்தை பயன்படுத்துகிறோம். அதே போல் வந்து இங்கே அடுத்ததாக அவ்வளவு களியை கொண்டு போய் நாங்கள் நீராவியால் வெப்பப்படுத்தி 90 பாசிக்கு வெப்பப்படுத்துகிறோம். பிறகு நாங்கள் உணவு நெற்காப்பு பதார்த்தம் சேர்த்து அடுத்த படிமுறைக்கு போகிறதுக்காக 80 பாசிக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். இங்கே வந்து நாங்கள் பயன்படுத்துகிறது எல்லாமே கண்ணாடி போத்தல்கள். அந்த கண்ணாடி போத்தல்கள் எப்படி நாங்கள் துப்புரவு செய்கிறோன்னு சொன்னால் கழுவி 100 பாசியில் வந்து 30 நிமிடங்கள் அவிக்கப்பட வேண்டும். அடுத்து நாங்கள் வந்து 80 பாசிக்கு கொண்டு வரப்பட்ட களியை இந்த களிக்கு நாங்கள் உணவு நெற்காப்பு பதார்த்தம் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அளவில் வந்து மிக திருத்தமான அளவில் சேர்க்கிறோம். சேர்த்து நாங்கள் எங்களோட பனங்களியை வந்து போத்தல் அடைச்சு போத்தல் அடைச்சு மூடிடுறதோட மூடிட்டு அதை வந்து நாங்கள் நீர் தொட்டியில் வந்து 80 பாசியில் 30 நிமிடம் நிமிர்ந்த நிலையில் வச்சு பாய்ச்சராக்கம் செய்கிறோம். அடுத்து வந்து பகுப்பாய்வறிக்கை கட்டாயம் நாங்கள் பகுப்பாய்வறிக்கை பெறணும். எங்களோட உணவாக பயன்படுத்துகிற இந்த பனங்களை வந்து உணவுக்கு உகந்தன்னு சொல்லி நாங்கள் பகுப்பாய்வு அறிக்கை மூலம்தான் தெரியும். அதுக்காக பகுப்பாய்வு அறிக்கை பெறுறதுக்காக நாங்கள் கட்டாயம் அனுப்பப்பட வேண்டும். அதே நேரம் விவரச்சிட்டு களஞ்சியப்படுத்தலாம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கே வந்து விவரச்சிட்டையில் கட்டாயம் கொண்டிருக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இலங்கை தரக்கட்டளையல் சங்கத்தால் 730/2010 வெளியிடப்பட்ட அறிக்கையில் கட்டாயம் இங்கே கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்களுமே பூரணப்படுத்தப்பட வேண்டும். உற்பத்தியின் பெயர், உற்பத்தியாளருடைய பெயர், முகவரி, குறியீட்டு பெயர் அதாவது பிராண்ட் நேம், அடுத்தது பதிவிலக்கம், நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் சொன்னால் பதிவிலக்கம், அதோட போத்தல் அடைத்த திகதி, காலாவதி திகதி, தொகுதி இலக்கம், மொத்த கனவளவு
மில்லி லிட்டரில் உள்ளடக்கங்கள், அதாவது நாங்கள் பாவிக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் அனைத்துமே தெளிவாக அங்கே இடப்பட வேண்டும். பாவனை முறை வந்து கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அது உணவு தயாரிக்கிற உணவிற்கேற்ப வழங்கப்பட வேண்டும். இங்கே வந்து போத்தல் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள் வந்து பகுப்பாய்வு வரைக்கும் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளாக இங்கே வந்து இலங்கை கட்டளைகள் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது பழச்சார்ந்த தோற்றம், சுவை, வாசனை, நிறம், பொதியிடல் என்பன வந்து திருப்திகரமானதாக அமைய வேண்டும். அத்தோடு கூட இங்கே வந்து சில காரணிகளை வந்து அந்த லெவலுக்கு கூடாமலும் சில வந்து குறையாமலும் இருக்க வேண்டும். மொத்த கரையத்தின் அளவு வந்து 16 இருக்க வேண்டும் வீதத்தில். தன்மையில் அமிலத்தன்மை இங்கே சித்திரிக் அமிலத்தை குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் போடப்பட்ட உணவு நெட்காப்பு பதார்த்தங்கள் வந்து அந்த அளவை விட கூடக்கூடாது. அளவை விட கூடினா வந்து உணவுக்காக நாங்கள் உட்கொள்வது உகந்ததல்ல. அடுத்து வந்து பார உலோகங்கள், இங்கே வந்து ஆசனிக், கட்மியம், ஈயம், வெள்ளியம் போன்ற பார உலோகங்கள் வந்து உடலுக்கு தீங்கு. அது வந்து கொடுக்கப்பட்ட அளவை விட ஒருபோதும் கூடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஆய்வின் மூலம் கிடைக்கும் நன்மைகளாக தரக்கட்டுப்பாட்டு சான்றிதழை நாங்கள் பெறலாம், சந்தை வாய்ப்பை அதிகரிக்கலாம், அதே போல் ஏற்றுமதி செய்வதன் மூலம் பணங்கள் வீணாவதை தவிர்க்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அநேகருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. நாம் அடுத்த கட்டுரை சமர்ப்பித்தலுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு சின்ன ஒரு வினா. இதிலே இங்க இருக்கின்றவர்களில் எத்தனை பேர் இந்த பனங்கட்டி உற்பத்தி தொடர்பிலே கூடுதலாக ஆர்வம் கொண்டவர்கள், ஆராய்ச்சிகளை மேற்கொள்கின்றவர்கள்? கையை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? பனங்கட்டி துறையிலே ஈடுபாடு கொண்டவர்கள், பனங்கட்டி உற்பத்தி, ஆய்வு, தயாரித்தல் போன்ற விடயங்களில், போத்தலில் அடைக்கப்பட்ட பனங்கள் தொடர்பான விடயங்களிலே ஈடுபாடு கொண்டவர்கள் எத்தனை பேர்? கையை உயர்த்த முடியுமா? இங்கிருந்து இங்கு வந்திருக்கின்றவர்களில் எத்தனை பேருக்கு இந்த விடயங்களிலே ஆர்வம் உள்ளது? கையை உயர்த்தி காண்பிக்கும். அவர்களின் கேள்விகளை கேட்கப் போவதில்லை, ஒரு சின்ன கணிப்பீடு. அடுத்து பனங்களி சேர்ந்த யோகட் அல்லது அது தொடர்பான விடயங்களிலே ஆர்வம் உள்ளவர்கள். ஏனென்றால் இந்த கட்டுரை சமர்ப்பித்தவர்களுக்கு அல்லது இந்த முடிவுகளை சமர்ப்பித்தவர்களுக்கு இது இலகுவாக இருக்கும். யார் யாரிடம் நாங்கள் விளக்கங்களை கொடுக்க வேண்டும், யார் யாரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற தொடர்பில் ஒரு சின்ன ஒரு கணிப்பை நாங்கள் மேற்கொள்ளலாம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொள்கிறோம். பனங்களி, பனங்கட்டி, அதே போன்று போத்தலில் அடைக்கப்பட்ட பனங்கள், இந்த விடயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த சபையோரிலே எத்தனை பேருக்கு அந்த ஈடுபாடுகள் இருக்கின்றன? கல்லூரி மாணவர்களை ஒருபுறம் வைத்துவிட்டு ஏனையோரிடம் நாங்கள் கேட்கின்ற கேள்வி. எல்லோருக்கும் பொதுவான ஈடுபாடு, ஒருவருமே கையை உயர்த்தவே இல்லை. பொதுவான ஈடுபாடு இருக்கிறதா அல்லது தனிப்பட்ட ஈடுபாடு இருக்கிறதா? தெரியவில்லை. சரி, நாங்கள் இதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த நேரத்திலே உங்களது கேள்விகளை கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்து அழைக்கப் போவது பனை ஓலையை சாயமூட்டலும் பனை ஓலைசார் கைப்பணிப் பொருட்களை பாதுகாத்தலும் என்ற தலைப்பிலே தனது ஆய்வு முடிவுகளை சமர்ப்பிக்கின்றார் ஆராய்ச்சியாளர் செல்வி, மன்னிக்க வேண்டும், திருமதி எம் சுபாஜினி அவர்கள். பனை ஓலையிலான கைப்பணிப் பொருட்களை பங்கஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாத்தலும் பனை ஓலையை சாயமூட்டலும். அதில் முதலாவதாக நாங்கள் பனை ஓலையிலான கைப்பணிப் பொருட்களை பங்கஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாத்தல் எடுத்தோம்னா அதில் நாங்கள் முக்கியமாக நோக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தா, இப்போ அநேகமாக நாங்கள் பனை ஓலையான பொருட்களையோ பனை ஓலையோ ஒவ்வொரு நாளும் பாவிச்சு வருவோமா இருந்தால் இது பங்கஸ் தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுறது இல்லை அநேகமாக நாங்கள் பாவிக்க. ஆனால் இதே நேரம் நாங்கள் பாவிக்காமல் ஒரு இடத்துல வெப்பமாக இருந்தால் அல்லது ஒரு மழை காலத்திலேயோ இந்த பனை ஓலையிலான பொருட்கள் வந்து கூடுதலாக பங்கஸ் தாக்கத்து, அதாவது நாங்கள் என்னென்னு பார்க்குறோம்னா அதில்
இந்த பொருட்களுக்கு மேலே சாம்பல் நிற படிகளோ கருத்து நிற படிகளோ படிந்திருக்கலாம். இதுதான் அதில் எடுத்து நோக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் மழை காலத்தில் இது வளர்கிறதுக்குரிய பெரிய காரணம் வந்து எங்களோட வழியில் மழை காலத்தில் எங்களோட வழியில் சேர் ஈரப்பதன் வந்து கூடுதலாக இருக்குது. இதனால தான் நாங்கள் மழை காலத்தில் நாங்கள் இது இந்த ஃபங்கஸுகளில் தாக்கத்திலேருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த ஃபங்கஸ் இந்த ஓலையில் வளர்ந்ததுண்டா சில பதார்த்தங்கள் சுரக்கப்படுது. இந்த சுரக்கப்படுற பதார்த்தங்கள் வந்து இந்த ஓலையில் வந்து வெளிரலை ஏற்படுத்தும். அதே நேரம் இதன் வால் தகவையும் வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே இப்போ வளமையாக இந்த ஃபங்கஸ் தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கந்தக புகையூட்டலை பாவித்து வரையினோம். இதால் நிறுத்தப்படுது. ஆனால் நாங்கள் சாயமிட்ட ஓலைகளுக்கு இந்த கந்தக புகையூட்டலை பாவிக்கல அது வந்து வெளிர்ற தன்மையை ஏற்படுத்துறது. அதனால் நாங்கள் அதே நேரம் நாங்கள் செயற்கையாக கிடைக்கிற ஃபங்கஸ் கொல்லிகளையும் நாங்கள் பாவிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த செயற்கையாக கிடைக்கிற ஃபங்கஸ் கொல்லிகள் அநேகமாக நச்சுத்தன்மையாக இருக்குது. இதனால் நாங்கள் ஒரு நச்சுத்தன்மை இல்லாத சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத விலை குறைந்த இயற்கை ஃபங்கஸ் கொல்லிகளை கண்டுபிடிக்க தேவையில் இருக்குது. இதுக்காக நாங்கள் செய்யப்பட்ட ஆய்வுகளையும் முடிவுகளையும் பார்ப்போமாண்டா, முதலாவதாக நாங்கள் இந்த ஃபங்கஸுகளால் பாதிக்கப்பட்ட இந்த பனையோலையான பொருட்களை எங்களோட ஆய்வுக்கூடத்துக்கு எடுத்து வந்து நாங்கள் அந்த ஃபங்கஸுகளை பிரித்து எங்களோட செயற்கையான வளர்ப்புடங்களை பாவித்து இந்த ஃபங்கஸுகளை பிரித்தெடுத்தினாங்க. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஃபங்கஸுகளை வந்து பிறகு என்னென்று நாங்கள் நுண்ணுயிர் முறை மூலம் நாங்கள் என்னென்ன அடையாளம் கண்டினாங்க. அடையாளம் கண்ட பிறகு நாங்கள் முதலாவது சில எண்ணெய் வகைகள், அதாவது புல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், கற்பூர எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளை இந்த நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்ட 3 வகையான ஃபங்கஸுகளுக்கு நாங்கள் பிரயோகித்து பார்த்தாங்க. இப்படி பிரயோகித்து பார்க்குற நேரம் இந்த கற்பூர எண்ணெய் வந்து கூடுதலாக இவையின் வளர்ச்சியை வந்து தடுத்திருந்தது. இதனால் நாங்கள் இப்போ நார்மலாக வீடு வழியை நாங்கள் இந்த கற்பூர எண்ணெய் நாங்கள் மருந்து கடையில் வேண்டலாம். இப்போ நாங்கள் வீடு வழியை வச்சிருக்கிற அந்த அலங்கார பொருட்கள் பனை ஓலையால் செய்த அலங்கார பொருட்களில் ஃபங்கஸ் தாக்கம் இருக்குமா இருந்தால் இந்த கற்பூர எண்ணெயை நாங்கள் இந்த பஞ்சை மூலம் தொட்டு நாங்கள் அதை பூசுவதன் மூலம் இந்த வளர்ச்சியை தடுத்து கொள்ளலாம். இதே மாதிரி நாங்கள் இயற்கையாக கிடைக்கிற தாவர சாற்றுகளை கொதிநீரில் அவித்து அந்த சாற்றுகளுக்கு இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஃபங்கஸுகளுக்கு நாங்கள் பிரயோகித்து பார்த்துனாங்க. பாவிக்கப்பட்ட தாவர சாறுகள் என்னென்னு பார்த்தா வேப்பமில, வேப்பங்கொட்டை, வேப்பம் பட்டை, மஞ்சள், அடுத்தது ஓமம். இந்த கொதிநீரில் அவிக்கப்பட்ட சாறுகளை இந்த ஃபங்கஸுகளுக்கு பிரயோகித்து பாவித்த நேரம் இந்த ஓமம் வந்து இந்த 3 ஃபங்கஸுகளுடைய வளர்ச்சியை வந்து கூடுதலான அளவு தடுத்திருந்தது. ஆகவே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாங்கள் இந்த பாவித்த பதார்த்தங்களில் இந்த ஓமத்தை பாவிக்கிற மூலம் வந்து நாங்கள் இந்த ஃபங்கஸுகளுடைய வளர்ச்சியை தடுக்கலாம்னு பார்த்துனாங்க. இனி இந்த நாங்கள் தெரிந்தெடுத்த இந்த ஃபங்கஸ் கொல்லிகளை வந்து என்ன மாதிரி எங்களோட இந்த ஓலையிலான பொருட்களுக்கு பிரயோகிப்பதுன்னு பார்த்தோம்னா, முதலாவது ஓமம் எடுத்துக்கொண்டா நாங்கள் ஓமத்தை வந்து மருந்து கடையில் வேண்டலாம். இந்த ஓமத்தை வந்து நாங்கள் புகையிடலாம் இந்த பொருட்களுக்கு. அதாவது நாங்கள் குடிசை கைத்தொழில் செய்யறதுனால ஒவ்வொரு வீடு வழியையுமே நாங்கள் முழு ஓலைக்கோ இல்லை ஓலையிலான பொருட்களுக்கோ இந்த புகையிலான புகையூட்டுதல் மூலம் நாங்கள் இந்த ஃபங்கஸுகளின் வளர்ச்சியை தடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஓமத்தின் தொழிற்பாட்டு அழகு என்னென்னு பார்த்தோம்னா, தைமோல் ஒரு ரசாயன பொருள் தான் இந்த ஓமத்தின் தொழிற்பாட்டு அழகு இருக்குது. இந்த தைமோலை வந்து நாங்கள் ரசாயன கடவுளைய வேண்டலாம். இந்த தைமோல் வந்து அதாவது வழியில் வந்து ஆவியாகக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த தைமோலை வந்து ஒரு வழி ஊடு போகக்கூடிய ஒரு பொதி செய்து இந்த நாங்கள் பொதி செய்கிற இந்த கைப்பணி பொருட்களுக்குள்ள பேக் பண்ணி வைப்போம். அதாவது இப்போ நாங்கள் டிபி எடுப்போம்னா டிபிக்குள்ள சிலிக்காஜல் பேக் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஒரு பட்டியல் போட்டிருக்கணும் உண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய கைப்பணி இருப்பதான பொருட்களுக்குள்ள ஒரு பேக்கெட்டில் இந்த தைமோலை போட்டு வைப்பமா இருந்தால் அது ஃபங்கஸ் பிடிக்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு சரியான குறைவு. அடுத்தது ஆய்வுக்கூடத்தில் இந்த தைமோலை அந்த ஓமத்தின் தொழிற்பாட்டு அழகான தைமோலை பாவித்து வந்து நாங்கள் ஒரு திரவத்தை தயாரித்து நாங்கள் இந்த திரவத்தை நாங்கள் விசிறுதல் மூலம் நாங்கள் இந்த பனையோலையான பொருட்களை பாவிக்கலாம். ஆனால் இந்த திரவத்தை நாங்கள் நேரடியாக விசிறையலாம். அது ஏனென்றா இது வந்து ஒரு சில இரசாயன பதார்த்தங்களை பாவிச்சு நாங்கள் இந்த தைமோலை கரைக்கணும், நேரடியாக தண்ணியில் கரையாது. அப்போ இந்த இரசாயன பதார்த்தங்கள் சில வேளை இந்த ஓலையிலான பொருட்கள் வந்து நிறமூட்டப்பட்டிருந்தால் அது இந்த நிறத்துக்கு சில வேளை பாதிப்பு ஏற்படும். எனவே நாங்கள் இந்த கற்பகம் சேல் சென்டர் போன்ற இடங்களில் வந்து இந்த திரவத்தை பாவிக்கிறோம்னா நாங்கள் அந்த பாவிக்கிற அந்த பனையோலையான பொருட்கள் களஞ்சியப்படுற அலுமாரிக்கில் அடித்து போட்டு அந்த இடத்துல இந்த கைப்பணி பொருட்களை வைப்பமாக இருந்தால் நாங்கள் இந்த ஃபங்கஸ் கொல்லிகளிலிருந்து முற்றாக தடுத்து கொள்ளலாம்.
அடுத்த ரெண்டாவது பிரச்சனை வந்து சாயமிடல். இப்போ சாயமிடல் வந்து நாங்கள் இன்றைக்கு செய்யக்கேன் நாளைக்கு செய்யும் ஒரே மாதிரியான சாயமிடலில் சரியான பிரச்சனைகள் ஏற்படுதாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முதலாவது செய்யணும், எவ்வளவு சாயம் எடுத்து எவ்வளோ நேரம் வெப்பநிலைப்படுத்தி எவ்வளோ சாயத்துக்கு எவ்வளோ ஓலை போடணுமன்றதை நாங்கள் ஒரு ஆராய்ச்சி எவ்வளோ சாயமிட்டு முறையெல்லாம் கண்டுபிடிச்சினாங்க. அதில் முதலாவது சாயத்தின் படிமுறையில் எடுத்தோம்னா முதலாவது முறை வந்து சாயக்கரைசலை நண்டு தயாரிக்கணுமன்றது. இப்போ நாங்கள் சாயக்கரைசலை வந்து நாங்கள் நார்மலாக எங்களோட கடைகளில் வேண்ட 0.3 கிராம் சாயத்தை நிறுத்து வந்து நாங்கள் அதை அசட்டிக் அமிலத்தில் வந்து நாங்கள் நல்லா பசையாக கலக்கணும். ஏன்னா நாங்கள் இங்கே பாவிக்கிற சாயம் வந்து ஒரு கேர ஊடகத்தில் உள்ள சாயம். எனவே நாங்கள் அசட்டிக் அமிலத்தில் அதை சேர்த்து பசையாக்குற மூலம் அதன் கரைதிறனை கூட்டிக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு கொதிநீர் சேர்த்து 1 லிட்டர் ஒரு 1000 மில்லிலிட்டர் கரைசல் ஆக்கணும். அதைத்தான் நாங்கள் சாயக்கரைசலாக பயன்படுத்த போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சாயக்கரைசலை கொண்டு ஓலையை சாயமிடணும். இந்த சாயமிடுறதுக்கு முதல் வந்து இந்த ஓலையை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு கொண்டு நாங்கள் வெப்பப்படுத்தணும். ஏனெண்டா வலிட்டுறதுக்கு, அதாவது ப்ளீச்சிங் வலிட்டினோம்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடாக நீரில் விட்டு 10 நிமிஷம் வெப்பமேற்றினோம்னா அந்த அதோட ஓலையில் லிக்னின் என்ற பதார்த்தம் இருக்குது. அந்த லிக்னின் வந்து கரைஞ்சி போகிறதால எங்களுக்கு இந்த ஓலை வந்து சாயத்தை அகத்துறிஞ்ச தன்மை வந்து கூடவே இருக்கும். அதை விட எங்களோட சோப்பு ஓலையை வந்து 1 லிட்டர் சாயம் ப்ரிப்பேர் ஆகணும்னா ஓலையை வந்து கிட்டத்தட்ட 50 கிராம் நாங்கள் எடுப்போம். அந்த ஓலையோடு சேர்த்து நெப்தலின் பளிங்களையும் சேர்ப்போம். நாங்கள் என்னத்துக்கு இந்த நெப்தலின் பளிங்கு சேர்க்கணும்னு பிறகு சொல்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த சாயத்தை வந்து ஓலையையும் போட்டு வெளிட்டப்பட்ட ஓலையையும் சாயக்கரைசலையும் நெப்தலின் பழங்களையும் போட்டு 30 நிமிடம் வந்து 100 காய்ச்சியில் கொதிக்க விடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஓடும் நீரிலால் கழுவணும். ஏனென்றால் இப்போ எனக்கு சாயங்கள் கூடவே இருந்தால் அதில் படிந்திருக்கும். அந்த படிவில் அகற்றுறதுக்காக ஓடுற நீரெல்லாம் கழுவி போட்டு அதை வந்து நாங்கள் காய விடணும். இவ்வளோதான் எங்களோட சாயமுறை இப்போ நான் அந்த சாயமுறை முறையில் வந்து எவ்வளவு கரைசலை எவ்வளவு சாயத்தை பயன்படுத்தணுன்ற நிபந்தனைகளை பார்த்தோம்னா முதலாவது சாயத்தின் செறிவு, அதாவது 1 லிட்டர் கரைசல் சாயம் தயாரிக்கப்படுறோம்னா அதில் 0.3 கிராம் சாயத்தை நாங்கள் நிறுத்தெடுக்கணும். அடுத்தது 100 பாயசிக்கு வெப்பப்படுது, அதாவது கொதிநிலைக்கு நாங்கள் கொதிநிலை கொதிக்க விடணும். எவ்வளோ நேரம்னா 1/2 மணித்தியாலம் கொதிக்க விடணும். அது நம்ம 1 லிட்டர் தண்ணி எடுத்தோம்னா, அது 1000 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்தோம்னா 50 கிராம் லீஃபை வந்து நாங்கள் எடுக்கணும். அடுத்த முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் சாயமிட முதல் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை கொண்டு வெளிட்டோணுமென்று சொன்னாங்க. என்னத்துக்காக இந்த வெளிட்டல் செய்கிறோம்னா இந்த ஓலை வந்து இந்த சாயமூடுற அகத்துறிஞ்ச வீதத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக. அதோட வந்து இது வந்து வெளியிடுற தன்மையும் குறைவாக இருக்கும். அது இப்படியான இதுகளை வந்து நாங்கள் என்னென்று ஆய்விடத்தில் செய்தனாங்களா, இப்படி சாயமிடப்பட்ட ஓலையை வந்து ஒன்று ஹைட்ரஜன் பெராக்சைடில் வெப்பப்படுத்தியும் மற்றது ஹைட்ரஜன் பெராக்சைடில் வெப்பப்படுத்தாமலும் வந்து அரவாசியை கருத்து பேப்பரால் சுற்றி போட்டு அரவாசியை கருத்து பேப்பரால் சுற்றாமல் 24 மணித்தியாலங்கள் நேரடியான சூரிய ஒளியில் வைக்க, அதாவது இந்த ஏண்ட ஓலை வந்து அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடில் அவிக்கப்பட்ட ஓலை வந்து வெளிர்ற தன்மை, சூரிய ஒளிக்கு வெளிர்ற தன்மையை குறைவாக இருந்தது. அதே நேரம் நாங்கள் சவுக்கார கரைசல் என்ன மாதிரி கரைஞ்சதுன்னு பார்க்க போயிருக்க இந்த அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடில் அவிக்கப்பட்ட வெளிட்டின ஓலை வந்து 10% தான் சவுக்கார கரைசல் அது நிறப்பொருள் கரைஞ்சது. ஆனால் 27 விதமான சாயம் வந்து சவுக்கார கரைசலில் கரைஞ்சது. எப்போன்னா வெளிட்டாமல் சாயம் இடும்போது. அப்போ இதில் இருந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நாங்கள் ஓலையை சாயம் உடையக்க வெளிட்டல் செயற்பாடு செய்துபட்டு சாயம் விடுறதால எங்களோட வெளியிடுற இயல்பை குறைக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அடுத்தது சாயமுடைய சில துணை ரசாயன பதார்த்தங்களை சேர்க்கிறதன் மூலமும் நாங்கள் இந்த ஓலை வந்து சாயத்தை அகத்துறிஞ்ச வீதத்தை அதிகரிக்கலாம்னு பார்த்துனாங்க. அதில் பார்த்தோம்னா முதல் ஒரு துணை ரசாயன பதார்த்தம் இல்லாமல் ஒன்று செய்தனாங்க. மற்றது ஒரு துணை ரசாயன பதார்த்தங்களாக செலவற்றோடாவும் உப்பும் பூச்சிருண்டையும் பாவித்தினாங்க. இப்படி பாவிக்க அதாவது செலவைச்சோடா போட்ட வந்து அதிக அளவு, அதாவது சாதாரணமாக செய்கிறத விட செலவைச்சோடா போட்டது கூடிய அளவு